இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருஷம் புத்தாண்டு சம்மந்தப்பட்டது. இந்த ஆங்கில புத்தாண்டில் பல விஷயங்கள் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் சில வருடத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல். திருமணத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் பண்ணால் திருமண காலகட்டம் நெருங்கி விட்டன. இப்போ சனி பார்க்கறதுன்னு பயப்படுறேன். சனி சம்மந்தப்பட்டா திருமணமே இல்லைன்னா சனி ராசிக்கோ லக்னத்துக்கோ சம்மந்தப்பட்ட திருமணம் இல்லை அப்படின்னு பொதுவாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சொல்லித்தரேன். நான் இந்த அளவுக்கு போனால் தான் சூப்பராக இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த அளவுக்கு பார்க்கணும். இந்த ராசிக்கு இப்போ குழந்தைகளால் பெருமிதம் அடையும். இப்போ இவங்க டல்லாக இருந்தாலும் வீட்டில் மனைவியோ இல்லை. விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வருஷம் புத்தாண்டு சம்மந்தப்பட்டது. இந்த ஆங்கில புத்தாண்டில் பல விஷயங்கள் மாறுதல் உள்ளது. உங்கள் ராசிக்கு ஜென்ம சனி வேலை செய்யுமா செய்யாதா அதையும் பார்த்துருவோம். ஏழரை சனி இருந்தால் ஜென்ம சனி இருந்தால் நிறைய செய்யக்கூடாதும்பாங்க. அப்போ எதுவுமே செய்யலைன்னா வாழ்க்கை எப்படி ஓடும்? இந்த சூட்சும ரகசியங்கள் தெரிஞ்சுக்கங்க. சனி இருந்தாலும் நடக்கும். சனி பெருக்கா மாற்றுறது வழிவகையை பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசிக்கு ஆரம்பிக்கிற காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இதில் சுக்கிரன், சூரியன், குரு, புதன் இத்தனை கிரகங்கள் சுபிச்சமாக இருக்கின்ற காலகட்டம். 10ஆம் இடம் வலுத்து விட்டாலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த உபஜயஸ்தானங்கள் எது பண்ணலாம் 10, 11, 10, 11 வந்துடும். 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. 10ல் பாவியாவது இருக்கணும். ஏன் பாவி இருக்கணும்? சுபரே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குதுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா தன வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம் இந்த வருஷத்தில். சார் எங்களுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு தாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பண வருவாய் அதிகரிக்கிற காலகட்டம் உண்டு. எதிர்பாராத திடீர் யோகங்கள் உண்டு. அப்போ எதிர்பாராத திடீர் யோகம்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம லாட்ரி சீட்டு அப்படி போகக்கூடாது, ரேஸ்லாம் போகக்கூடாது. அது மாதிரி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் சில வருடத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் விஷயங்க. இல்லை சூட்சும ரகசியம் இந்த விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு நெகட்டிவாக சொல்லிட்டுருக்குங்க. சார் சனி பகவான் இருக்குது, அதை அனுபவிக்கணும் விதி, அதை வாழ்வியல் பரிகாரமாக நான் மாற்றிக்கலாமே. சனிங்கிறது எண்ணெயை குறிக்கும். அப்போ பொதுவாக இந்த ராசிக்காரங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை ஒரு எள்ளு எண்ணெயோ அதாவது கடல் எண்ணெய் நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று தலைக்கு எண்ணெய் பொதுவாக அடிக்கடி தலைக்கோ பயன்படுத்தணும். உணவில் நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தணும். இதெல்லாம் விதி. முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய குப்பைகள், பழைய துணிகள் அத்தனையும் அப்புறப்படுத்தி விட்டாலே பாதி வெற்றிங்க. சனினா பழசு. சனி வருகின்ற இடத்துல ஒரு நீதி கிடைக்கும்னு அர்த்தம். சனி நீதிமான். சனி எங்கே இருக்கோ அங்கே தான். இப்போ பாரு நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நீதிபதிகள்லாம் பிளாக் கலர் தான் போட்டுப்பாங்க. லாயர் நீதி வாங்கி தரவங்க. அப்போ நீதி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சனி பகவான் தான் அவ்வளோது. ஏன்னா உச்சம் பெறுவதே துலாத்தில் தான். தராசு இருக்கிற பக்கம் தான் நான் உச்சமே பெறுவேன்னு இது நம்ம நினச்சி பண்ணோமா. காலபுருஷன் இதில் அமைஞ்சது. அப்போ இந்த இருக்குது. முதல்ல பண வருவாய் அமைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி பண்ணுறேன், வெளியூர் ட்ராவல் பண்ணுறேன் அமைப்பாக இருக்கும். பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் நிறைய பேர் மாறி இருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ தான் வேறு ஊர் வந்தேன், இந்த ஊர் பக்கம் இருந்தேன், வேறு ஊர் மாறி இருக்கேன். ஒரு சில வெளிநாடு மாறி இருக்கீங்க. இது காலங்கள் செய்த கோலங்கள் தான் சொல்லணும். இதில் நிறைய பேர் சொத்து சம்மந்தப்பட்டதில் விரயம் பண்ணாங்க. கடனால் பாதிக்கப்பட்டது, ஒரு சில சின்ன முடிவுகள் எடுத்து மிஸ்டேக் ஆனது, இதெல்லாம் நடந்தாச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் தவறுகளை திருத்த இறைவன் ஒரு அமைப்பு கொடுக்குறான். அது எப்போன்னா ஜூனுக்கு மேலே. இப்போ ஜூன் வரைக்கும் ஒரு நிலைமையும் ஜூனுக்கு மேலே குரு உங்கள் ராசியை உச்சம் பெற்று, உங்கள் ராசிநாதன் உச்சமோ வலிமையாக இருக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசி குருவை பார்க்கிறார். ஜென்ம சனி தாக்கம் வெகுவாக குறையும். சனிக்கு குரு பார்க்கும்போது தாக்கம் குறையும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஃபீனிக்ஸ் பறவை போல் அது சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி அவ்வளோ கீழே இருந்தாங்க, அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ராசிக்கு 4ஆம் அதிபதி அவரே 7ஆம் அதிபதி 10ல் பயணிக்கிறார். அப்போ முதல் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விரயம் பண்ணிங்க. விரயத்திலேருந்து இப்போ லாபம். நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வேகப்படுத்தியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணுங்க. ஜாதகம் லக்ன ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அம்சம் வந்தாலும் பண்ணுங்கன்னு சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, சார் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமா? நிச்சயமாக கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்புகள் அதிகம். சனினா வேலைன்னு அர்த்தங்க. சனினா கமிட்மெண்ட்டுன்னு அர்த்தங்க. இப்போ
இப்போ வேலையில் ஒரு கமிட்மெண்ட், நிரந்தர கமிட்மெண்ட் இருக்குன்னா வேலை சம்மந்தப்பட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஒரே இடத்துல ஒன்று நகரவே முடியலைங்க, ஒரே இடத்துல இருக்கு, அது கமிட்மெண்ட். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நிறைய கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பொதுவாக சனிச்சந்திரனாலே டெக்னாலஜின்னு அர்த்தம். அப்போ அப்டேட் ஆகிறீங்க. படிக்கிற யோகங்கள். நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த விடாது. நாமுன்னு பயன்படுத்தலாம், இல்லை நீங்கள், இல்லை இறைவன் அப்படின்னு பயன்படுத்த தான் விடும். அதுதான் சூட்சமம். நிறைய பேர் வெளிநாடு படிக்கிறது, அப்டேட் பண்ணிக்கிறது, நிறைய மாணவர்கள் படிக்கிற மாதிரி வயசானவங்களும் படிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ரைட்டு. இப்போ மேரேஜ் இருக்கா இல்லையா, தொழில் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் என்ன, இதை பற்றி தெளிவாக பார்த்துரும். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் கைடு புக்கு மாதிரிங்க. வேதிக் அஸ்ட்ராலஜி அடிப்படையிலிருந்து அந்த வேதங்கள்லேருந்து ஆரம்பித்து பாரம்பரியத்தில் இன்றைய நடைமுறைக்கு பலிதம் சொல்லுகிற நட்சத்திரத்தை பற்றி, சூட்சமங்கள், கிரகங்கள், பாவங்கள், அதை எடுக்கும் முறைகள், சுப யோகங்கள் என்ன, அபயோகங்கள் என்ன, இதை படிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கின்றன. ஆக இது ஒரு ப்ராக்டிக்கல். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. இது சம்மந்தமாக டவுட்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, எங்கள் ஆஃபீஸில் கான்டாக்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ திருமணம் சம்மந்தம் இப்படி பேசுவோம். பாருங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட சூட்சமம் ஜூனுக்கு மேலே குருபலன் உண்டு. திருமணத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் பண்ணலாம். திருமண காலகட்டம் நெருங்கி விட்டன. இப்போ சனி பார்க்குறதுன்னு பயப்படலாம். சனி சம்மந்தப்பட்டா திருமணமே இல்லைன்னா, சனி ராசிக்கோ லக்னத்துக்கோ சம்மந்தப்பட்ட திருமணம் இல்லை அப்படின்னு பொது பலன். அப்படி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கோ கும்பராசிக்கோ கல்யாணமே ஆகக்கூடாது. ஏன்னா ராசி சனியாச்சே. சனிங்கிறது தாமதம், ஸ்லோ டவுன் அர்த்தம். இப்போ தாமத திருமணம் இருக்கலாம், அதனால் திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு. இந்த திருமணத்தில் 7ஆம் அடி பாதகமாக இருக்கிறனால வரன்கள் பார்க்கணும். கோயில்லையா மண்டபத்திலையான்னு நிச்சயமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் வைக்க வேண்டி வருது இந்த காலகட்டத்தில். ஏன்னா திருமண எதிர்பார்ப்பு, நம்ம ஜாதகம் மேட்சிங் நம்ம போட்டு கொடுக்குறோம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் வைஸ் ஒத்துக்கல, அது உங்கள் சைடு. இப்போ கல்யாண மண்டபம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் ஒரு அம்மா கொடுத்தாங்க குறிச்சிட்டு, நம்ம இது வேணாம் சார். ஏன் மண்டபம் காலி இல்லை? நான் சொன்னேன், மண்டபம் காலியாக இருக்குதோ இல்லையோ, பையன் பொண்ணுக்கு எதுக்கு நல்லா இருக்குது அதைத்தான் பார்க்க முடியும். வளர்பிறை பார்க்கணும். ஓகே, வளர்பிறை உண்மையான வளர்பிறை தெரியுமா? பெண் ருதுவாகி வருகின்ற முதல் 14 நாள் இருக்கிறதா உண்மையான வளர்பிறை. 2வது 14 நம்ம தேய்பிறை எடுப்போம். அங்கே தானே கருமுட்டை வளர்ச்சி அடையும், அதை வச்சு எடுக்கணும். இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சொல்லித்தருவேன் நான். இந்தளவுக்கு போனால் தான் சூப்பராக இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்தளவுக்கு பார்க்கணும். இந்த ராசிக்கு இப்போ குழந்தைகளால் பெருமிதம் அடையும். இப்போ இவங்க டல்லாக இருந்தாலும் வீட்டில் மனைவியோ இல்லை கணவனோ குழந்தைகளோ டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. அற்புதம் சார். உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் குடும்பம் சூப்பராக இருக்கும். வேலையில் நிறைய கற்றுக்க போகிறீங்க. வேலை சம்மந்தப்பட்டதில் புது டெக்னாலஜி அது மாதிரிலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சின்ன ட்ராவல் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல புது நபர்கள் வருவாங்க போவாங்க. உங்களை திருஷ்டி தோஷம் ஏற்படுத்துவார்கள். ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க. இந்த ராசி கடுமையாக உழைப்புக்கு அஞ்சாத ராசி இந்த மீன ராசிங்க. அதுவும் இல்லாமல் புரிதல் ஜாஸ்தி. இந்த குருவீடு இல்லையா, சுக்கரன் உச்சம், நாலேஜ் இஸ் வெல்த் அப்படி நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். பட்டு போகிறாங்க, அதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு திருஷ்டி தோஷத்துக்கு பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, வெண்கடுகு, குங்குளியம், சாம்பிராணி இதை வீட்டில் போட்டுடுவாங்க. நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும். ஒரு சிலருக்கு முட்டை பரிகாரம் கொடுப்பேன், அதெல்லாம் லக்ன ரீதியாக மாறும். ரைட். பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வீட்டில் வைத்து சின்னதாக பண்ணலாம். ஏன் சார் எங்களுக்கு மட்டும் சின்னதாக பண்ண சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். தொழிலில் டெவலப்மெண்ட் உண்டு. ஆல்ரெடி தெரிந்த தொழிலை பண்ணணும், புது தொழில் வேண்டாம். ஏன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை சனியும் பார்க்கறனால மெதுவாகத்தான் மூவ் ஆகும். ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்னால் லோன் கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கடன் அடைக்க வேண்டிய நேரம், இப்போ லோன் கட்ட வேண்டிய காலகட்டம் இல்லை. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, ஜெயிச்சிருவீங்க. சூட்சம விஷயங்கள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆக படிப்படியாக போகணும். மாணவர்கள் நிறைய பேர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. என்ன சார் எங்களை சொல்கிறீங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, புரியல, டீச்சர்கிட்ட கேளுங்க. இந்த மீனராசி இருக்கிற மாணவர்கள் படிக்க பொட்டென்ஷியல் ஜாஸ்தி, ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். வீட்டில் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா வெளியே போய் படிக்க தான் செஞ்சு தான் ஆகணும். இப்பொழுது பூர்வீக ரீதியான சொத்துக்களை பேச்சுவார்த்தை அதிகமாக நடக்கும், கவனமாக பேச வேண்டியது. சார் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொல்லணுங்க ஜோசியத்தில். சார் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பரிகாரம் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா, இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இதாக இருக்கும்.
நீங்கள் சென்னை பக்கத்தில் இருந்தால் சிறுவாபுரி முருகர் கோயில் ஒரு டைம் போயிட்டு வாங்க. சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு மிக மிக ரொம்ப முக்கியமாக இருக்கும். இல்லை திருச்செந்தூர் முருகர் கோயில் ரெண்டாவது இந்த பக்கம். இதே அது கோவை வட்டார பகுதி இந்த மாதிரி இருந்தால் பச்சைமலை முருகர் இதை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துடும். அப்போ இது மாதிரி லக்ன ரீதியாகவும் கொடுக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.